3/4 கப் துருவின வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. பாகு பதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது ரவையில் ஊற்றி அரைச்சோன்னா தான் அப்பம் நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெல்லம் எடுத்து அதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மைதா தான் சேர்த்துருக்கேன். நான் பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வெது வெதுப்பாக வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. ரொம்ப ஆறி இருந்ததுன்னா கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ நல்லா பஞ்சு போல் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இதை நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வரும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இது இன்னுமே திக்காகும். அப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ரவை ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. தோசை மாவு பதத்தில் இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்த தேவையில்லை. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சோடா உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவை எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்த தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு ரவை அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ப கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் மாவு மேலே கருகி போயிடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூடை விட கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாவு எடுக்கிற கரண்டியுமே மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்பமும் ஒரே சைஸில் வரும். இப்போது இந்த மாதிரி கரண்டியில் மாவை எடுத்துகிட்டு ஒரே பக்கமாக ஊற்றுங்க. நம்ம இந்த மாவை திருப்பி விட தேவையில்லை. வெந்ததுக்கப்புறமா அதே மேலே எலும்பி வந்துடும். இந்த மாதிரி எலும்பி வரும். இப்போ இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விடாமல் அப்படியே வேக விடுங்க. நான் இன்றைக்கி ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட அகலமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் 2-3 கூட செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இதை திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் டார்க் ஆகணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது மாவு உள்ளே நல்லா வெந்துடும், மேலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். அதே மாதிரி ரொம்ப கருகி போயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் அப்பமாக சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ஃபெஸ்டிவல் டைமில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் கரெக்டான அளவுகளில் சேர்த்துருக்கோம். அதனால தான் அப்பம் நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா உப்பலாக வந்திருக்கு. இதில் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக நட்ஸை கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான ரவா அப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் துருவன வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இடையில கலந்து விடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் ரவை சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கட் பண்ண கொப்பரை தேங்காய் சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்குங்க. இந்த தேங்காவை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு ரவை கூட சேர்த்துருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற நெய் மாவு முழுக்க பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். மாவு இப்படி அழுத்தி பிடிக்கும் போது பிடிக்க வரலனா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். வெல்லம் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கணும். சரியாக கரையாமல் இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெல்லத்தை நான் வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டின வெல்லம் இப்போ நமக்கு 1 கப் இருக்குது. இப்போ இந்த வெல்லம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. எடுத்த உடனே அதிகமாக பால் சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு ரவை மாவை பொறுத்து நமக்கு பால் அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படும். இந்த 1 கப் பால் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நம்ம பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போது 1 கப் பாலையும் நான் சேர்த்துட்டேன். எனக்கு இந்த பால் பத்தாதனால நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவை நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாவை 3 உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை காஞ்சி போகாமல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவை இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்குங்க. ரொம்ப மெலிசாக உருட்டிடக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டிக்குங்க. மாவு ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஒரு பக்கம் தடிமனாகவும் ஒரு பக்கம் மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு உருட்டிக்குங்க. கத்தி வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிடுங்க. நீங்கள் இதே ஷேப்பில் கூட எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம்.
மாவு கிராக்காக இருந்தால் அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க, இல்லைனா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக கத்தி வச்சுட்டு கட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ணிடாதீங்க, எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெயை மீடியமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன துண்டு மாவை எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். எண்ணெயில் மாவு போட்ட உடனே இந்த மாதிரி ஸ்லோவாக தான் கொதிக்கணும், ரொம்ப தலைன்னு கொதிக்கக்கூடாது. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிஸ்கெட்டை எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இந்த பிஸ்கெட்டை நம்ம ரொம்ப பொறுமையாக தான் வேக வைக்கணும். எண்ணெயில் பிஸ்கெட் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் பிஸ்கெட் மேலே நல்லா வெந்துடும், உள்ள மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி பிஸ்கெட்டை போட்ட உடனே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. 5 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. பிஸ்கெட் திருப்பும் போது ரொம்ப பொறுமையாக தான் திருப்பணும், வேகமாக திருப்பினீங்கன்னா பிஸ்கெட் உடஞ்சி போயிடும். எல்லா பிஸ்கெட்டும் திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இது இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதே மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த பிஸ்கெட் நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்கெட்டெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே பிஸ்கெட்டை நம்ம வேக வச்சோன்னா பிஸ்கெட் ரொம்பவே கரிஞ்சு போயிடும். பிஸ்கெட்டில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. நல்ல முறுமுறுன்னு ஃப்ளேவர்ஃபுல்லான பிஸ்கெட் நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த பிஸ்கெட்டை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். முடிஞ்ச வரைக்கும் கொப்பரை தேங்காய் சேர்த்து செய்யுங்க. நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் பச்சை நிலக்கடலை 1/2 கப் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற நிலக்கடலையை கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், வறுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா க்ளீனாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நிலக்கடலையை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ராகி உருண்டையோட நிலக்கடலையை கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். 2 கப் ராகி மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/2 கிலோ ராகி மாவு எடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா பவுல் டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ராகி அடைக்கலாம் மாவு பிசைவோம்ல, அது மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாவை பிசைகிறதுக்கு மாவு எடுத்த கப்பில் 1/2 கப் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு மாவோட குவாலிட்டியை பொறுத்து நமக்கு தண்ணி தேவைப்படும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த பதத்தில் பிசைஞ்சிருங்க. மாவை நம்ம கையில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி லூஸாக விழுகணும்.
இப்போ இதை நம்ம ரொட்டியாக செஞ்சுக்கலாம். இந்த ரொட்டி செய்கிறதுக்கு பேன் இல்லைன்னா தோசைக்கல்ல சூடு பண்ணிடுங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை கொஞ்சமாக பேனில் சேர்த்து ரவுண்டு ஷேப்பில் ஒரு ரொட்டியாக தட்டிக்கோங்க. இதை நம்ம கையிலே தட்டிக்கலாம், கரண்டியெல்லாம் தேவைப்படாது. கை ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பட்டர் சீட் இல்லைனா வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதில் ரொட்டியாக தட்டி கல்லில் சேர்த்துருங்க. இந்த ரொட்டியை நம்ம ரொம்ப மெலிசாக செய்யணும்னு அவசியம் இல்லை, திக்காக செஞ்சிங்கனாலே சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி இந்த ரொட்டியை நம்ம ஷேப்பாக செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டி தட்டினதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ரொட்டியை திருப்பி விட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. ராகி மாவில் நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே அது சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ரொட்டி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆறி போயிடாமல் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவில் ரொட்டி செஞ்சுருங்க. ரொட்டி இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். இது ஆறத்துக்குள்ளார நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொட்டி ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா நம்ம சேர்க்குற நாட்டு சக்கரை அது கூட மெல்ட் ஆகாது. அதனால தான் நம்ம சூடாக இருக்கும் போதே ரொட்டியை அரைச்சிக்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் நாட்டு சக்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ரொட்டி கூடயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையும் ரொட்டியும் தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் பிச்சு விட்டதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரில் ஒரே டைமில் எல்லா ரொட்டியும் சேர்த்து அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா 2 டைமாக கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டைமாக தான் அரைக்க போகிறேன். அரைச்ச ரொட்டியை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கையில் தொடும்போது புட்டு மாவு மாதிரி இருக்கணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இது கூட சுத்தமான நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா துருவின வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை வெல்லம் எதுவாக இருந்தாலும் நம்ம டைரெக்டாக தான் இதில் சேர்த்த முடியும். அதனால் நல்ல சுத்தமான நாட்டு சக்கரை வெல்லமாக சேர்த்துக்குங்க. நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்க்கும் போது நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்குங்க. 1/4 கப் வெள்ளை எள்ளு அப்படி இல்லைனா கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சக்கரை கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் இதில் வேர்க்கடலை எள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆனால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை ராகி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் தான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் உருண்டையாக பிடிச்சிக்குங்க. இப்போ நமக்கு ஹெல்த்தியான ராகி சிமிலி தயாராக இருக்குது. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு வைங்க, அப்போ தான் கெட்டு போகாமையும் இருக்கும். எப்போவாது நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ராகி மாவை வச்சு நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.
ஒரு ட்ரே இல்லைனா பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் சீட் இருந்தால் அதை ட்ரேயில் போட்டுக்குங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பட்டர் சீட்டுக்கு மேலேயும் எண்ணெய் இல்லைனா நெய்யை கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரேயை ஒரு ஓரமாக வச்சுருங்க. மெஷரிங் கப்பில் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் ஜிஆர்பியோட 175 கிராம் பேக்கெட் ஒரு பேக்கெட் முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஜிஆர்பி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் இதிலே சேர்த்துக்குங்க. அப்போ நமக்கு கரெக்டாக ஒரு கப் வரும். மெஷரிங் கப் இல்லைனா பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எடுக்கிற அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரையும் எடுத்துக்க போகிறோம். எல்லா பொருளையும் நம்ம கரெக்டான அளவில் சேர்க்கும் போது ஸ்வீட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு கரெக்டாக ஒரு கப் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்வீட் செய்யும் போது நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைனா நல்லா அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா துருவிட்டு 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் எடுத்துக்குங்க. ஏன்னா வெல்லத்தில் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கணும். இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கம்பி பதம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 விரல் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கட் ஆகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸை இதோட சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் இந்த சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், மாவும் நல்லா மிக்ஸ் ஆகாமல் போயிடும். கட்டிகள் விழுகாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற நெய் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பாதாம், முந்திரி, பிஸ்தா எதை வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்தாமல் செஞ்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற அதே மாதிரி ஸ்வீட் வேணும்னா இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப சூடு ஆறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரேயில் சேர்த்துடணும். ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா இந்த ஸ்வீட் அப்படியே செட் ஆயிரும். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் ஸ்வீட்டை சேர்த்துருங்க. வேகமாக சேர்த்துட்டு ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கரண்டியில் ஸ்வீட் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அழுத்தி விடுங்க. ஸ்வீட் ரொம்ப தின்னாகிற மாதிரி அழுத்தி விடாதீங்க. பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு திக்காக இருக்கணும், அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்குங்க. இதெல்லாமே ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்குங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் ஆற வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் நல்லாவே ஆறி இருக்குது. கை வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா ஹார்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்வீட்டை ட்ரேலேருந்து வெளியே எடுத்துடலாம். பட்டர் சீட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. அப்படி யூஸ் பண்ணலன்னா ட்ரேவை திருப்பி போட்டு 2-3 தடவை டேப் பண்ணிங்கன்னா ஸ்வீட் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸ்வீட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்வீட் நம்ம எதை வச்சு செஞ்சுருக்கோன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொக்கோ பவுடர் நட்ஸ் சேர்க்காமல் செஞ்சால் கூட குலாப் ஜாமுன் மாவோட அந்த ஃப்ளேவர் சுத்தமாக வராது. ஒரு பீஸ் இந்த ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கிற அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே தூக்கலாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம சக்கரை தான் சேர்த்துருப்போம். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். முக்கால் கப் மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். இதை கூடவே அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். ஷேப் வராமல் மாவு ரொம்ப ட்ரையாக இருந்தால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்குங்க. ஆரம்பத்திலேயே நம்ம அதிகமான தண்ணியை சேர்த்துடக்கூடாது. மாவு ரொம்ப லூஸாக போயிடும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லை. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சுட்டு கையால் நல்லா மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைனா கிரேட்டரில் துருவிக்குங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்குனீங்கன்னா போதும். வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெயும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவை 9 உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரியே தான் உருண்டை பிடிச்சிக்கணும்.
மாவு காஞ்சு போகாமல் மூடி வச்சுருங்க. தேவைப்படும் போது ஒவ்வொரு மாவாக எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக காஞ்ச மாவு தூவிட்டு நீங்கள் ரெகுலராக எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அது மாதிரி தேய்ச்சிக்குங்க. இந்த சப்பாத்தியை இப்போ ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை தேய்ச்சிட்டு மேலே மேலே அடுக்கி வைக்கக்கூடாது. தனித்தனியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒட்டி பிடிச்சிக்கும். சப்பாத்தி காஞ்சி போகாமல் இருக்க ஈர டவல் போட்டு மூடி வச்சுருங்க. எல்லா சப்பாத்தியும் ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஆயிலை இதுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இப்போ இந்த சப்பாத்திக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சுருங்க. இந்த சப்பாத்தி மேலேயும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துட்டு நல்லா தடவி விடுங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் ஆயிலை தடவிக்குங்க. இப்போ எல்லா சப்பாத்தியையும் கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மேலே கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு அதையும் தடவி விடுங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்போ அந்த மடிப்புக்கு மேலேயும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா தடவி விடுங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிற சப்பாத்தியையும் இதே மாதிரி மடித்து விடுங்க. இப்போ அந்த மடிப்புக்கு மேலேயும் கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு தடவை மாவை மடிக்கும் போதும் நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போது கீழே இருக்கிற மாவை மேல் பக்கமாக மடித்து விடுங்க. மாவு திக்காக இருக்கிறதுனால நமக்கு மடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நல்லா அழுத்தி விட்டுருங்க. நம்ம மடித்து வச்சுருக்கிற மாவுக்கு மேலே கொஞ்சமாக காஞ்ச மாவை சேர்த்துட்டு ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்குங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அதிக மாவை நம்ம வெட்டி எடுத்துடக்கூடாது. அன்ஈவனாக இருக்கிற மாவை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை உருட்டிட்டு இந்த மாவுக்கு மேலே வச்சுருங்க. நீங்கள் மாவு எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை கையில் எடுத்துகிட்டு மாவோட ஓரங்களில் தடவி விடுங்க. இப்போ இந்த மாவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா வெளியே தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெயை அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம மாவு சேர்க்கும் போது எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் எல்லாம் வரல. இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதை நம்ம பொறுமையாக தான் வேக வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து லேயர் லேயராக வரும். சிம்லேயே வச்சுட்டு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி விட்டால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருக்கு. இதை மெதுவாக திருப்பி விடுங்க. வேகமாக திருப்பக்கூடாது. இப்போ மறுபடியும் இதை 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி விட்டு வேக விடுங்க.
இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. நல்ல சூடாக முறுமுறுன்னு டீ கடை லேயர் பப்ஸ் தயாராகிருச்சு. இது கூட டீ இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். ஒரு கப் பச்சரிசி ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா டம்ளர் இல்லைனா பவுலில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. மறுபடியும் அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா அரிசியை வாயில் போட்டு மென்று பாருங்கள். அரிசி கடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். சரியாக ஊறாமல் இருந்தால் 1 மணி நேரம் மறுபடியும் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு அரைக்கும் போது சீக்கிரமாக நல்லா நைஸாக அரையும். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. எல்லா பொருளையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி கூட 1/4 கப் சாதம் சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட குறைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்பில் 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துறீங்கன்னா நல்லா துருவிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை. நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறத்துக்கு முன்னாடியே நம்ம வடிகட்டி மாவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போவே வடிகட்டி சேர்த்துருங்க. நாட்டு சக்கரையை ஆற வச்சு சேர்த்தோன்னா நமக்கு கேக் பர்ஃபெக்டாக வராது. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் கட்டிகளெல்லாம் எதுவும் விழுகாது. அதனால் பயப்படாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கணுமான்னு கேட்பீங்க. பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். சேர்க்கலைன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைனா குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த கேக்குக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நம்ம செய்யணும். அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மற்ற எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 1/4 கப் சேர்த்துக்குங்க. தேங்காவை லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இது கூட 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற சின்ன வெங்காயம் தேங்காய் கருகி போயிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவை பேனில் சேர்த்துக்குங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மாவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தேங்காயை இந்த மாவுக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா டூத் பிக் இல்லைனா கத்தி வச்சுட்டு இன்செர்ட் பண்ணி பாருங்கள். மாவு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேஸ்கெட் விசில் போடாமல் வெறும் மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் கிராம்பு வச்சு அடைச்சிட்டு வேக வைங்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கத்தி இல்லைனா டூத் பிக் வச்சுட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்துடலாம். இந்த கேக்கை நம்ம ஆற வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
கேக்கை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு வெளியே எடுங்க. இப்போ நமக்கு கேரளாலலாம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ரைஸ் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.